ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சப்பாத்திக்கான இடியாப்பம் இட்லிக்கான சைட் டிஷ் தாங்க காட்டுறேன். கருப்பு கொண்டக்கடலை இருக்கும் இல்லையா, இந்த கொண்டக்கடலை வச்சு நம்ம ஒரு கிரேவி பண்ணலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்யலாம். காலையில் நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு எந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கானாலும் இது ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். நம்ம இந்த கொண்டக்கடலை நான் ஊற வச்சுருக்கேன் நைட்டே. இப்போ காலையில் குக்கரில் வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் நான் வேக வைக்க போகிறேன். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 4-5 விசில் வரட்டும். இதுக்குள்ளே நம்ம குக்கரில் அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி, அப்புறமா முந்திரி ஒரு 10 வரைக்கும் முந்திரி எடுத்திருக்கேன். இது நான் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கடாய் சூடு பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு கூட நீங்கள் வேணால் மிக்ஸி ஜார்லவே போட்டு அரைச்சிக்கலாம். அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். நீங்கள் வேணும்னா இதில் ஹோல் கரம் மசாலா இருக்கும் இல்லையா, பட்டை, காம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு இந்த எல்லாமே பச்சையாக போட்டிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் நல்லா அந்த பச்சை வடையெல்லாம் போயிட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் இதில் நம்ம 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் ஏன்னா நம்ம அந்த கிரேவிக்கான ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த தனியாத்தூள். அப்புறமா இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜீரகத்தூள். நான் ஜீரகம் நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருப்பேன் வீட்டில். அந்த ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் சோம்பு இருக்கும் இல்லையா, அந்த சோம்பும் நல்லா வறுத்துட்டு அது நான் அரைச்சி வச்சுப்பேன். அந்த சோம்பு தூளும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா ருசிக்கேற்ப காரம் சேர்த்துக்கலாம். காரம் நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா காரம் நம்மளுக்கு சில பேர் காரம் சாப்பிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்கனால நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா ருசிக்கேற்ப உப்பு சேர்க்கலாம். உப்பு நான் கொண்டக்கடலையில் போடலை, நம்ம இந்த கிரேவியில் தான் போட போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொண்டக்கடலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம வேறு எதுவும் ரொம்ப ஹெவியான மசாலா எல்லாம் சேர்க்கலைங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நல்லா செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துட்டேன். நல்லா இந்த கடலை போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது நீங்கள் அந்த மேலே எண்ணெய் கொஞ்சம் அப்படியே மிதந்து வரும், அது வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இந்த கடலைக்கு பதிலாக நீங்கள் க்ரீன் பீஸ் இருக்கும் இல்லையா, அது ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம வெள்ளை கொண்ட கடலை கூட சேர்த்துக்கலாம். எது வேணாலும் நீங்கள் சேர்த்து செய்யலாம். இப்போ நான் கடைசியில் கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது காஞ்ச வெந்தய கீரை. இந்த கசூரி மேத்தி சேர்த்துருக்கேன். கசூரி மேத்தி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அட்டகாசமாக இருக்கும். இடியாப்பத்துக்கும் சரி, இட்லிக்கும் சரி, நம்ம தோசை, பூரி, சப்பாத்திக்கும் சரி, செம்மையான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.